வேற ஆள் யாராவது பேசிட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இல்ல 4 அரை விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன். என்ன கொழுப்பு இருக்கும் கூட அமைதியா இருக்கு. ஆனா அது மக என்னமா வாய் கிழிக்குது. எப்பா ஏன் ரோட்ல இப்படி கத்திட்டு இருக்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நினைச்சிட்டு போதுமா, என்ன நினைச்சாலும் எனக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு கோவம் வருது. வேலையும் சரியில்லை. நம்மள காசு செலவு பண்ணி இவ்வளவு துணிமணி எடுத்துருக்கணும்னு அவசியமே இல்லம்மா. அப்பன்ட போய் சொல்லுப்போ, அதானே சொன்னாரு துணிமணி எடுத்துட்டு போ எல்லாருக்குன்ட்டு. அதான் அப்பாவை சொல்லணும். போய் கவனிச்சுக்கிறேன் அவரை. அவளுக்கு எங்க புத்தி போச்சு அதுங்களுக்கு துணிமணி எடுத்துட்டு போனன்ட்டு? அதாண்டி எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணுடி, எனக்கு முன்னாடி வெளியே வந்துட்டீல, நான் என்கிட்ட சொன்னா நீ எதுவும் நினைச்சுக்காதீங்க, பிரச்சனையா இருந்தா எதுவா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா. பரவாயில்லையே, அப்படி சொத்து காசு பணம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டா. இந்த அளவுக்கு அத்தை யோசிக்குது. ஆனா சரி விடு. அதான் நானும் அமைதியா இருந்தேன். ஏன்னா உனக்கு மேல எனக்கு கோவம் வரும். கோவப்படாம பொறுமையா இருக்கல, என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. என்னம்மா சுருட்டு வாசம் அடிக்குது? ஆமாண்டி, எனக்கு அந்த மாதிரி வாசம் தான் அடிக்குது. யாரு இந்த டைம்ல சுருட்டு பிடிக்கிறது? பின்னாடி அப்படியே பாரு. யாருமா? நம்ம வரப்போ ஒரு கிழமை நம்மள வம்புடுத்து இருந்தால. ஆமா, இந்த கிழமை தான் சுருட்டு பிடிக்கிறாரு. ஏன் வயசான காலத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல போய் படுத்து தூங்க வேண்டியதானே? ரோட்ல உட்காந்துட்டு புகை விடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வேணா பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? போறப்பையும் வம்புழுத்துட்டு போனீங்க, வரப்பையும் என்னை கூப்பிட்டு வம்புழுக்கிறீங்க. உங்க மூஞ்சில முழிக்கணும் எங்களுக்கு தலையெழுத்து போல இருக்கு. ஏதாம நானும் முகத்துல முழிக்கணும் எனக்கு தலையெழுத்து போல இருக்கு. கூட கூட பேசுறீங்களா? பாண்டியம்மா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கிளம்பி நம்மள வேணும்னு கூப்பிட்டு வச்சு வம்புழுக்கிறாரு. அம்மாடி சின்ன பாப்பா. யாரு சின்ன பாப்பாங்கிறீங்க? நான் சின்ன பாப்பாவா? ஆமா பாப்பா. கொழுப்புதான் உங்களுக்கு. வயசான காலத்துல யார்கிட்ட எப்படி பேச கூட தெரிய மாட்டேங்குது. வேணாவா வம்பளுக்காத. கிளம்பி என்னத்தையும் குடிச்சிட்டு போறாரு. நமக்கு என்ன வந்துச்சு? சொந்தக்காரர் அவரு கேக்குறதுக்கு. வேண்டாவா கிளம்பலாம். வீட்டுக்கு போனல, நமக்கு மணி ஆச்சுல. அதான் சொல்றாங்களே பெரியவங்க. கிளம்புமா சின்ன பாப்பா. சின்ன பாப்பா என்ன கூப்பிட்டீங்க, அவ்வளவுதான். உங்க முகத்துல நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்பா என்ன பேச்சு? என்கிட்ட இப்படி பேசுறியே? உன் புருஷன்லாம் ரொம்ப பாவம். என்ன பேசும் கூட தெரியாதா? போற பொண்ணு கிட்ட வந்து வம்பளுக்குறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். லாக்கப்ல 4 நாளைக்கு உள்ளார வச்சாதான் நீங்களும் திருந்துவீங்க. போற வர பொம்பளைங்களா கூப்பிட்டு வச்சு வம்பளுக்க வேண்டியது, சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு கூப்பிட வேண்டியது, இதான் வேலை போல இருக்கு உங்களுக்கு எல்லாம். வேணாடி, அந்த கிளம்பி ஏதோ தண்ணி போட்டுருக்காரு போல இருக்கு. வா கிளம்பலாம். தண்ணி போட்டுருந்தா எல்லாமே பேசிடுவான் அந்தாலே. தண்ணி போற பழக்கமா எனக்கு இல்லமா. இல்ல மனுஷனா இருந்தா பேசலாம். பேசுறதெல்லாம் வாயில என்னமோ பேச்சு வருது. அதுகிட்ட பேசி நம்ம டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அவசியமே இல்ல. வாமா கிளம்பலாம். அதான் அப்பவே சொன்னேன் வா போலான்ட்டு. கேட்டியா நீ? முன்னாடி நடந்து போமா, போலாம். என்னம்மா என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்களாக்கும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், நான் சும்மா நிற்க மாட்டேன். ஆடிமா போலாம். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த கிழவனுக்குலாம் என்ன பட்டாலும் திருந்த மாட்டான் போல இருக்கு. நான் பாட்டுக்கு ஓரமா உட்காந்து தம் அடிச்சா கூட போற வர பொம்பளைங்க என்னைய பார்த்து வம்புழுக்குதுங்க. நான் என்ன பண்ணேன்? அதுங்களை வச்சு சில்மிசா பண்ணேன். நான் வம்புழுத்தேனா? பாட்டுக்கு என் வேலையை தானே பாக்குறேன். எனக்கு என்ன வந்துச்சு? போறப்பையும் வம்புழுக்குதுங்க, வரப்பையும் வம்புழுக்குதுங்க. இதுங்க கிட்ட திட்டு வாங்கி எனக்கு தலையெழுத்து போல இருக்கு. கடவுளே கடவுளே. இனிமேல் நம்ம ஏன் இங்க இருந்துட்டு நம்ம கிளம்புவோம் நம்ம வீட்டுக்கு. என்னக்கா தாத்தா தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு? என்னவா இருக்குன்னு தெரியலையே. அவர்கிட்டே கேளுங்க என்னாச்சுன்னு. தாத்தா தாத்தா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழுகுறீங்க? ஆமா சின்ன பிள்ளை. ஏன் தாத்தா அழுகுறீங்க? உட்காந்துருக்கோமே சேர்த்து அம்மடிக்கலான்னு. அம்மடிச்சிங்களா? அம்மடிக்கிற வேலை வேணாம் தாத்தா. வயசாயிடுச்சுல உங்களுக்கு, ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா பண்றது, பழகி போச்சு. பழகி வச்சு தம் அடிச்சிருக்கீங்க, அதுக்கே அழுதுட்டு இருக்கீங்க. நம்ம ஊருக்கு போறவங்க வரவங்க எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்காங்கம்மா. யாரு தாத்தா? யாருன்னு தெரியலம்மா. பொம்பளைங்க வந்துச்சுங்க, முன்னே வந்து கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு மாதிரி பேசுதுங்க. சேச்சோ யாருன்னு தெரியலையே. யாரு உங்களை பேசினா நீங்க சும்மா விட்டுருக்கீங்க? பேச வேண்டியதானே? பேசிருப்பேன், இல்லன்னு சொல்லல. விடுங்க தாத்தா, அழாதீங்க. பாத்துக்கலாம் விடுங்க. நம்ம ஊருக்கு அந்த பொம்பளைங்க வராமையா போயிருப்பாளுங்க. அதுக்கு அப்புறம் யாருன்னு பாத்துக்கலாம். சரிம்மா. சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேட்டு தான் சாப்பிடணும். வீட்டுல போய் சாப்பிடுங்க போங்க. ஒட்ட வெயில இங்க உட்காந்துருக்கீங்க. சரிம்மா. டக்குன்னு போய் சாப்பிடுங்க. சரிம்மா. தாத்தா பாவம்லக்கா. யாருக்கா திட்டிருப்பா? தெரியலையே. ஒரு பொம்பளைங்க தாத்தா தெரிஞ்சிருக்கோம், வேற ஒரு பொம்பளைங்க திட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். சரி வாங்க நம்ம வேலையை பாப்போம். புஷ்பாக்கா வீட்டுக்கு போகணும்ல, வாங்க போலாம். சரிக்கா. வாங்க தம்பி. தம்பி வேணும் குடிக்க தண்ணி வேணுமா, சாப்பாடு வைக்கிட்டுங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வேணா தம்பி வேணும். இப்பதான் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா தம்பி, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்க பேச்சு குரலும் கேட்டுச்சு. சரி நீங்களும் அங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமா, நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். சரிங்க. நீ சொல்லுங்க தம்பி, வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதுக்கு இல்ல, நீ உங்ககிட்ட எப்படி சாரி கேக்குறதுன்னு தெரியல. மனசுலாம் ரொம்ப ரணமா இருக்க. நீ எந்த தப்பும் செய்யல. அவன் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ சட்டுன்னு சத்யா கிட்ட பிடிக்கலன்னு சொல்லிட்டேனேன்ட்டு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ மனசு உறுத்தலா இருந்துச்சு, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சா? நீங்க எதுவும் தங்கச்சிதான் உங்க மேல பாசம் வச்சு மாமல உங்க மேல உயிரா இருந்தா. அவ என்கிட்ட இப்பதானே சொல்லியிருக்கா. என்கிட்ட அது மாதிரி எதுவுமே சொன்னதே இல்லையே. போட்டியே சொல்லியிருந்தாலும். இல்ல பரவாயில்ல விடுங்க. எனக்கு பிடிக்கல வேணான்ட்டீங்க. இப்பவாது ஏதோ வெளிப்படையா சொன்னீங்களே, வரைக்கும் சந்தோஷம்.
சத்யா என்ன பண்றா? என்ன பண்ணுவா? ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தா. சாக போறேன், இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு போனா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, அந்த முடிவு தான் எடுத்தா. தைரியமா இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சேச்சோ, இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே. என்ன பண்றது தம்பி? உங்க மனசுல சத்யா இல்ல, சத்யா மனசுல நீங்க இருக்கீங்க. 2 பேரும் 2 விதமா இருக்கும்போது இப்ப என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, எது நடக்கிறதோ அதுவே நன்றாக நடக்கிறதுன்னு நினைச்சுக்க வேண்டியதா. வேற எதுவும் சொல்றாப்புல இல்ல. நான் சத்யாட்ட கோவமா தான் பேசினேன். அவ சட்டுன்னு அவளும் போனை வச்சிருவான்ட்டு. பேசுறது புரியுது தம்பி, இல்லன்னு சொல்ல. அவன் நல்லதுக்காக தான் எடுத்து சொல்லிருக்கீங்க. நீ எதுவும் நினைச்சுக்கல தம்பி. உங்க மனசுல போட்டு கும்பிட்டு இருக்காதீங்க. காதலிக்கிறது நம்ம வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்கல்ல. எங்க நீ ஓகே சொன்னாங்க? அப்பா தான் சரின்னு சொல்லிருக்காரு. அக்கா அண்ணெல்லாம் போக போக எல்லாம் சரியாயிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டு தான் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை தம்பி இப்பெல்லாம் பேச நினைச்சுக்காதீங்க. வெளிப்படையா அவங்க கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம பொண்ணை அழுக வச்சு வர பொண்ணை மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? அந்த பொண்ணை சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன நீ சொல்றீங்க? அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நானே வீட்டுக்கு வர பொண்ணு என் தங்கச்சி மாதிரி, நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு என் தங்கச்சிக்காக நான் ஏன் குடும்பப்படுத்தணும்? அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணி. உங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. தம்பி, நீங்க நல்லா இருந்தா போதும். அதே மாதிரி சத்யாவும் நல்லா இருக்கணும். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு. அதேதான் நானும் சொல்லியிருக்கேன். படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சமா அவளும் மனசை மாத்திக்குவா. அதான் அஜய் அங்கதான் இருக்காங்க. அப்படிங்களா? நீ அவ சித்தி கூடயே இருக்கேன்னு சொன்னா. சரி, அங்கேயே இருந்து சொல்லியாச்சு. இருக்கிறேன்னு சொன்னா. இப்ப நீ அங்கேயே இருந்து சொல்லியாச்சு. சரி. நீ மாமா நல்லா இருக்காங்களா? ஆபரேஷன் பண்ணிருக்காங்களே, முன்ன விட இப்ப பரவாயில்லைங்களா? பரவாயில்ல தம்பி, கொஞ்சம் நடக்கிறாரு, ஏன்னா உட்காந்துக்கிறாரு. இதான் அவர் வேலையை அவர் செஞ்சுக்கிறாரு. சரிங்க. நீ வேலை இல்லாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, என்ன உனக்கு வேற வேலையே கிடையாதா? ஒரு தினைக்கு வீட்டுல இருக்கிறதா வேலையா உனக்கு? இல்ல எம்பூட்டுக்குள்ள வேலை இருக்கு, கடையில இருக்கிறத வேலையை விட்டுட்டு வீட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? அம்மா பொண்ணு நாங்க எங்க வேணா போவோம், உங்களுக்கு என்ன? எங்கம்மா போயிருந்தீங்க? ஆய் முர்ரா, கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சத்யா விஷயமா அன்னிக்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அவ விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு உங்க அண்ணி கிட்ட பேசணும்? தங்கச்சி பாவமேன்னு பேசிட்டு இருக்காரு, அது உங்களுக்கு என்னாச்சு? ஆமா, அவ பாவமாக்கும். நான் உருட்டு கதையெல்லாம் ஊட்டிட்டு போனேன் என் பொண்ணை பத்தி. அவ பாவமா? சும்மா நீரு சண்டை போட்டுட்டு இருக்க. வந்த உடனே போயிட்டு வந்த நீ முத. எங்கேயே போவேண்டா, உனக்கு என்னடா? மாதிரி நானும் எங்க வெளியே போனாலும் நீ என்கிட்ட கேட்காத. போனா ஏது போனேன்ட்டு. பாத்தியாமா எப்படி பேசுறான்ட்டு? அதான் நல்லா இருக்கு கதை. என்னடா இப்படி பேசுற? இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். நான் இப்படி பேசிட்டு இருக்க. நீங்க பேசுற விதம் எப்படி இருக்கு? நான் நல்லா தானே பேசுறேன். கீழே நடந்து வந்தாலும் உக்கரமா இருக்கும், அதனால. நடந்து வந்தீங்களா? ஆமா. இப்ப என்ன உனக்கு? உங்க அத்தை வீட்டுக்கு போறப்ப காசா கொடுத்தீங்க, ஆட்டோல போங்கன்ட்டு. அத்தை வீட்டுக்கு போனீங்களா? எதுக்கு? நான் உனக்கு பொண்ணு பேசி முடிக்கத்தான். எதுக்கு அங்க போனீங்க? கீதாவை எனக்கு பேசி முடிக்கிறதுக்காக போனீங்களா? அதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவளை எனக்கு பிடிக்கலன்ட்டு. இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். திரும்பவும் என் பேச்சு கேட்காம எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க? அப்புறம் என்னடா பண்றது? காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் வச்சிட முடியுமா? அந்த விஷயத்துலயும் தலையிடாத. அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு. உனக்கு என்ன வந்துச்சு? நான் உன் அக்கா சின்ன பிள்ளை தூக்கி வளர்த்திருக்கேன், எல்லாம் மறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்க நீ. என் இஷ்டத்துக்கு இருக்கா விடாம புடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சா என்னால முடியாது. நீங்க அத்தை வீட்டுக்கு போனதெல்லாம் சரியே இல்ல. வெளிப்படையா எல்லாமே சொல்லிட்டு உங்ககிட்ட அஸ்மிதா தான் லவ் பண்றேன், அப்படி எனக்குன்னு வேற எந்த பொண்ணு கிடையாதுமா. இல்ல அது நினைச்சுக்கிட்டு. ஏண்டா உன் கல்யாண விஷயம் நாங்க எதுவுமே முடிவெடுக்க கூடாதா? ஏன்னா முடிவெடுத்து எல்லாம் பண்ணணுமா? அவரே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அவரை திட்டிட்டு இருக்கீங்க? ஏய், நீ வாய மூடு. எனக்கு என் பையனுக்கு நடக்கிற விஷயம் நீயே தலையிடுற. நீ என்னமா பேசுற? இந்த வீட்டுல ஒரு ஆளுதான் அண்ணி தான். எனக்கே மனசு கில்ட்டியா இருக்கு. சத்தியா மனசு காயப்படுத்திட்டோமேன்னு அன்னிக்கிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, அவளா ஒரு ஆள் தான், அவளுக்காக நீ பறிஞ்சு பேசுறியாக்கும். இப்படி பேசலதான் நீ தேவையில்லாத வேலைக்கா. பாத்தியாமா எப்படி பேசுறான்டாவே? பாத்துட்டு தான் இருக்கேன். எந்த பரணி இல்லமா, முன்னெல்லாம் எது சொன்னாலும் சரிக்கா சரிக்கான்னு சொல்லுமா. இப்ப எவ்வளவு மாறிட்டான் பாத்தியா? அளவுக்கு என் தம்பியை காதலிக்கிறப்பல இவனை மாத்தி வச்சுட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு மாற மாட்டேன்னு யாருக்குமா நிச்சயம்? ஆமாண்டி, அவன் காதலிக்கிற பொண்ணு இந்த வீட்டுக்கே வேண்டாம். அவன் பாக்குற பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னடா காதல விழுந்துச்சுல? அக்கா என்ன சொல்றான்ட்டு? ஒன்னு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. எனக்கு விருப்பம் இல்லாத பொண்ணை என் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு நினைச்சீங்க, சம்மதம் எல்லாமே நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ண தெரியும். தேவையில்லாத வேலை. உங்க பையன் அந்த காதலிக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டாரு. அவரை பாடப்படுத்துறீங்களே, பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் இப்படி? ஏன் இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு? இதுக்காக அவங்க வீட்டுக்கு போனீங்க? ஆமா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் உங்களுக்கு? தம்பி கல்யாண விஷயத்துக்காக தான் நானும் அம்மா போயிட்டு வந்தோம். 2 பேரும் எங்க போனோம் ஏது போனோம்னு உங்கள்ட்ட எல்லாத்தையும் காமிக்கணுமா? அவன் பொண்ணு சேர்ந்துட்டு எங்க வேணா போங்க, என்ன வேணா வருங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. எதுக்காக போனீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். எதுக்காக போயிருக்க போறான்? புள்ள கல்யாண விஷயத்துக்காக தான் போனா. ஏமா அப்படித்தானே? ஆமா, பிறகு சும்மா அந்த நடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா வீட்டுக்கு போயிட்டேல, சரி கேப்ப நீங்க எதுக்காக வீட்டுக்கு போனீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்படி கேக்குற நீ கேக்குறேன்னு இல்ல. அவர்கிட்ட போய் இப்பெல்லாம் பேசிட்டீங்க. எது விஷயத்துக்கு போனீங்களோ தான் போனோன்ட்டு பரணி கிட்ட சொல்ல வேண்டியதானே? தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அதான் பரணி கோவப்பட்டு கடைக்கு போயிட்டாரு. நாங்க என்ன வேணா பேசுவோம் என் பையன்கிட்ட. உனக்கு என்னடி வந்துச்சு? எனக்கு என்னப்பா, பாவம் அவரு நல்ல பிள்ளை. என் புருஷனதான் உங்க பேச்ச கேட்கணும்ட்டு அவர் மனசை மாத்தி வச்சிருக்கீங்க. போய் மாத்துன்னு நினைக்காதீங்க. அது இருக்கட்டும், என் பையனை காணா? நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. என் பேராண்டி பேத்தியும் காணா? உங்க பேத்தியும் பேரனும் எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. உங்க அம்மா வீட்லயா? அவங்க வீட்டுல விட்டு வந்துட்ட?
எதுக்கு என் பையனை அங்க விட்டு வந்தீங்க கேட்காம கூட்டிட்டு போக வேண்டியது கேட்காம அங்க விட்டு வர வேண்டியது என் பையனை திரும்ப உங்க பக்கம் இழுத்துட்டீங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான் அத்தை நானும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அதனாலதான் நானும் கூட்டிட்டு போனேன் அதுக்காக நீ அங்கேயே விட்டு வந்துருவீங்களா கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டீங்களா பாட்டுக்கு விட்டு வந்திருக்கீங்க அங்க யாரு இருக்கா எவர் இருக்கா யார பிள்ளைங்களை பார்க்காம இப்ப என்ன நாளைக்கு அங்க இருக்காங்க அங்க இருந்தா என்ன தங்கச்சிக்கு ஒத்தாசையா இருக்காங்க அஜய் நான் கூட்டிட்டு வரேன் தான் சொன்னேன் வந்தா அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னா அதனாலதான் நானும் விட்டுட்டு வந்தேன் அஜயை கையோட சேர்த்து கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆமா பெருசா பேச்சு பேச வந்துட்டேன் பேச்சுலாம் நம்பவே கூடாது அதான் அங்க இருக்கட்டும்னு சொல்லி விட்டு வந்திருக்கா நான் தான் விட்டு வந்தேன் பாருங்க பேத்திக்கு நேரடியா போன் பண்ணி கேளுங்க பேத்திக்கு நீங்களே போன் பண்ணி பேசிட்டு அந்த அங்க இருக்க சொன்னேன்னா இல்ல அவளா இருக்க சொன்னான்னு கேட்டுக்கோங்க என்கிட்ட பேச வந்துட்டீங்க சொத்து விஷயமா அசந்த ஆண்டி வீட்டுக்கு போய் பேசுனீங்க இப்படி பேசுறத விட்டுட்டு இவர்கிட்ட பொண்ணு பார்க்க போறோன்ட்டு மனசே காயப்படுத்தி கோவப்படுத்திட்டு கோவப்படுத்தி பேச நினைச்சுக்காதீங்க ஆமா தான் வேற வேலை இல்ல என்ன பேசிக்கிறது வேணா பேசாம இருக்கிறதா வேலை என்னமோ என்னைய கேள்வி கேட்க வந்துருச்சுங்க உன் மருமகளுக்கு கொழுப்பா பாத்தியா இன்னும் உன் மருமகளுக்கு திமுறை அடங்கவே இல்ல அவ ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கால அது ஆத்தா 2 வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பா ஆத்தா பேசுறது கேட்டு இங்க வந்து ஆடிட்டு இருக்கா அதேதாமா அங்க இருந்தானா நம்ம போய் கூட்டிட்டு வந்துருவோம் அவங்க வீட்டுக்கு நம்ம போறது இவங்க வீட்டுக்கு போனதே மரியாதை தான் வந்துட்டோம் சம்மந்தி வீட்டுக்கு வேற போன நினப்பு வேற உனக்கு வேணா போய் கூட்டிட்டு வா நான்லாம் வரல மொத்தம் என் பையன் இன்னைக்கு வந்தாகணும் நீ போய் கூட்டிட்டு வந்துரு நான் எப்படி போறது அந்த அம்மாக்கு ஆகாது மூஞ்சில் நான் முழிக்கிறது இல்ல அதை வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வர முடியுமா எடுத்துட்டு ஒரு 8 போய் கூட்டிட்டு வந்துரு பிடிக்கலன்னு சொல்லிட்டேல திரும்ப கூட்டிட்டு வராதனா நீ போய் கூட்டிட்டு வந்துக்கோ எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதான் நீ ஆகாத வீட்டுக்கு என்ன ஏண்டி போ சொல்ற அம்மதி என்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கும் பேசாது அதுகிட்ட போய் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேர பிள்ளைங்க அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமா நாடி பேசிட்டு போற நீ எல்லாரும் ஏன் தலையே கட்டுங்க இப்படி போனா கையோட கூட்டிட்டு வந்திருப்பாளா பிள்ளைங்கள வீட்டுக்கு வந்தா இதுல நான் வயிற்றுல வளர்த்த பிள்ளை நான் தான் கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா தேவை பாரு